ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 நடந்த எஸ்ஜிடி டிஆர்பி எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு வந்து டிஆர்பி நேற்று தான் வந்து வெளியிட்டது. அதில் என்னென்ன கொஷின் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் போடலாம், அப்ஜெக்ஷன் கொஷின் என்னென்ன சப்ஜெக்டில் நம்ம எத்தனை கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் கொஷின் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 8 கொஷின். இங்கிலீஷில் 2 கொஷின், மேக்ஸில் 1 கொஷின், சயின்ஸில் 3 கொஷின், சோஷியல் சயின்ஸில் 2 கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் கொஷின். சரி, கொஷின் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொஷின் நம்பர் 63. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வைல்டு வோல்ஃப் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 81. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செமி வவல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 119. இது வந்து ஸ்டார் கொஷின். நான் ஏற்கனவே இது ஸ்டார் கொஷின் சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். இந்த கொஷின் நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம், ஓகேங்களா? ஏன்னா இந்த 4 ஆன்சருமே வராது, அதனால் அப்ஜெக்ஷன் வந்து போடுறீங்க. அடுத்து கொஷின் நம்பர் 127. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். அடுத்து கொஷின் நம்பர் 133. இதுக்கு என்ன ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் டி. அடுத்து கொஷின் நம்பர் 150. இது அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் தான். அதே சமயத்தில் ஆப்ஷன் சியும் கரெக்டான ஆன்சர் தான். ஒரு டிஜிட் தான் முன்னாடி புள்ளி வச்சுட்டா அங்கே பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வந்திருக்கு. பவரில் ரைட்லேருந்து லெஃப்ட் பாயிண்ட் வரக்குள்ளார பவரில் வந்து 1 ஆட் ஆகும். ஏற்கனவே 23 இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து 8க்கும் 0க்கும் நடுவில் இருக்குது. பி ஆன்சரில், பி ஆப்ஷனில் பாயிண்ட் வந்து 8க்கும் 0க்கும் நடுவில் இருக்குது. சி ஆன்சரில் 1க்கும் 8க்கும் நடுவில் பாயிண்ட் இருக்குது. ஒரு டிஜிட் தள்ளி முன்னாடி வைக்குள்ளார இந்த பக்கம் 10 பவரில் இருக்கிறது 1 ஆட் ஆகும். ஏற்கனவே 10 பவர் 23 இருக்குது. ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி தள்ளி வைக்கக்குள்ளார ரைட்லேருந்து லெஃப்ட் தள்ளி வைக்கக்குள்ளார பவரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கூட 1 ஆட் ஆகி 24ன்னு வரும். 10 பவர் 24. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியும் உண்டு, ஆப்ஷன் சியும் உண்டு. இது நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். அடுத்து கொஷின் நம்பர் 154. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து புக்கில் இருக்குது. அடுத்து கொஷின் நம்பர் 160. இதுக்கு வந்து 4மே சரியான ஆன்சர் தான், ஓகேங்களா? ஆப்ஷன் சியும் சில இதில் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இது ஸ்டார் கொஷினும் சொல்லலாம், ஆப்ஷன் சி வந்து ஆன்சராகவும் சொல்லலாம். இது நீங்கள் அப்ஜெக்ஷன் போடுங்க. சிக்கு ப்ரூஃப் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக, அதுக்கு ப்ரூஃப் இருந்ததுன்னா அது போடலாம். அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. 4மே சரியான ஆன்சராகவும் தெரியுது. இது நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். இது ஸ்டார் கொஷினாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரி, கொஷின் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ ப்ரூஃப் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரூஃப் எல்லா கொஷினுக்குமே ப்ரூஃப் இருக்குது. ஒரிஜினல் புக் ப்ரூஃப் பேஜ் நம்பரோட என்ன ஸ்டாண்டர்ட், என்ன பேஜ் நம்பர் எல்லாமே வந்து டிஎன் டெக்ஸ்ட் புக் தான். அது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. அது எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் ஆகும். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் அந்த ஒவ்வொரு இப்போ அப்ஜெக்ஷன் போடுற கொஷினும் ஸ்டார் கொஷினும் வந்து அதில் அந்த பிடிஎஃபோட சென்ட் ஆகும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு உங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது, இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தேவை அப்படின்னா இது ஏற்கனவே இந்த 180 கொஷினுக்கான ஆன்சர் வந்து நான் ஏற்கனவே வந்து ப்ரூஃபோட வீடியோ போட்டிருக்கேன். 180 கொஷினுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் அந்த குரூப்பில் கொடுக்குறேன். கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க், அந்த 180 கொஷினுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் என்னோடய வீடியோவில் ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் போய் பாருங்கள். ஸ்டார் கொஷின் தனியாகவும், தமிழ் 30 கொஷின், இங்கிலீஷ் 30 கொஷின், சயின்ஸ் 30 கொஷின், மேக்ஸ் 30 கொஷின், சோஷியல் சயின்ஸ் 30 கொஷின்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் நான் ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் வந்து 8 கொஷின் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். வேறு ஏதாவது அப்ஜெக்ஷன் போடுற மாதிரி உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.